ஸ்கிரீன் தெரியுது உஸ்தாத். ஃபைனலா நாங்க கடைசியாக ஐனுடைய பாட்டுல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லி நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்துக்கிறீங்க. நாங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப அலிஃபுக்கும் ஐனுக்குள்ள வேறுபாடு உங்களுக்கு தெளிவா விளங்குதா? அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க first. தெரியுது உஸ்தாத். சரி, அப்போ உங்களால ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா ஓதுங்க பாப்போம். أنعمت عليهم. திருப்பி ஓதுங்க. أنعمت عليهم. இதுல முக்கியமான வேறுபாடு என்ன தெரியுமா? மூணையும் நீங்க வெட்டி ஓதுறீங்க. முன்னாடி வார எழுத்துல இருந்து பிரிச்சு ஓதப்படா, முன்னாட வார எழுத்தோட சேர்த்து ஓதுறது பிரிச்சு ஓதுறதுக்கு தானே அந்த விஷயம் உங்களுக்கு உஸ்தாத். விளங்கினேன். நான் விளங்கப்படுத்தினேன். கிளியர் ஆகிக்குதா? சொல்லுங்க உஸ்தாத். நான் விளங்குறதுக்கு நான் பேசுறது கேக்குதா? முன்னாடி வார எழுத்தோட சேர்த்து ஓதுறது பிரிச்சு ஓதுறது, இந்த பகுதி உங்களுக்கு கிளியரான்னு வைக்கிறேன். கிளியர் தான் உஸ்தாத். கிளியர். எந்த எழுத்துக்கு நாங்க சேர்க்கணும், எந்த எழுத்துக்கு சேர்க்கக்கூடாது, வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தக்கூடாது? அலீஃப்க்கு பிரிச்சு ஓதணும் உஸ்தாத். ஓகே, இப்ப நீங்க ஓதனத்துல மூணும் பிரிபடுதே. அன் அம் த அலைஹி மூணும் பிரிபடுதே. எப்படி வரணும்? ட்ரை பண்ணுங்க பாபு. أنعمت عليهم. இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அன்அம்த அலைஹிம். எந்த இடத்துலயும் என்ற அந்த சவுண்ட் வரக்கூடாது. அலிஃபை தவிர, அலிஃபுடைய எழுத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் மணி தொண்டை இன்னும் கொஞ்சம் கீழ் பகுதியிலிருந்து ஃபோர்ஸ் பண்ணுங்க. உங்களோட சவுண்ட்ல உள்ள பிரச்சனை தெரியுமா? நீங்க இந்த இடத்துல இருந்து எல்லா இடத்தையும் ஃபோர்ஸ் பண்றீங்க. இந்த இந்த அம்புக்குறி போட்டு பாட்டிக்கு இந்த இடத்துல இருந்து அன் அம் த அலைஹிம் எல்லாம் இந்த இடத்துல இருந்து ஃபோர்ஸ் ஆகுது. அப்படி அல்ல. இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது, ஐனை உச்சரிக்கிற நேரம் தொண்டையில எந்த பகுதியை கொஞ்சம் உள்ளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளணும். நான் சொன்னேன் தொண்டையினுடைய நடுதாக்கிந்த பாருங்க, குரல் நடு தொண்டையிலிருந்து அழுத்தமாக உச்சரிக்கணும் என்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடி தொண்டைட பகுதியை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுங்க, அப்பதான் அந்த சவுண்ட் வரும். சொல்லி பாருங்க. ஓகே ஆ உஸ்தாத். ஆ அ இல்ல ஏண்டா நீங்க நாக்கு அசைக்கிறீங்க. நாக்கு அசைது இல்லையா? ஏண்டா நாக்கு அசைதா? உங்களோட நாக்கு அசைதா? அசைதா? இல்ல உஸ்தாத். அதுதான் நாக்கு அசையாட்டாதாலி சொல்லி தந்தீங்க அப்படித்தானே? பாருங்க, நாயினுடைய கடைசி பகுதி கட்டாயமாக மேலே உயர்ந்திருக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட். நான் இதுல வேற ஒரு பாயிண்ட்ஸ் நான் இல்ல, நல்லா கேட்டுக்கிறோம். இதுல உங்களுக்கு தரப்படுற பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த எழுத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ண நேரம் நாவை நீங்க அந்த லெவலுக்கு தூக்கல் என்றால், நாவை நீங்க அசைக்கல என்றால் அந்த எழுத்து பேல, அந்த எழுத்து நாங்க அழிப்பா தான் உச்சரிக்கிறோம். அப்ப எப்படி தூக்கணும்? ஆய 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 தூக்கணும். சொல்லி பாருங்க. ஆய. அ அ கொஞ்சம் நான் இப்ப இந்த வருது, அது கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டம் தான். இந்த நாங்க இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையே? அப்ப ஸ்டார்டிங் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான், சவால் தான். ஆனா காலப்போக்கில் பழகினீங்கன்றால் உங்களுக்கு அது கஷ்டம் கொண்டே இருக்காது. ஆய ஆய. அப்ப இந்த சொல்ல எப்படி வரணும்? சொல்லுங்க பாபு. أنعمت عليهم. இப்ப அலைஹிம் திருப்பி உங்களோட பழைய விஷயத்துக்கு வந்துட்டு பாத்தீங்களா? அன்அம்த அலைஹிம். ஆய் மாறிட்டு பழசு. أنعمت عليهم. அந்த மட்டும். மாறுது. ஏன் பிரச்சனை? நான் சொன்னேனே. சரி, இப்ப நான் இன்னொரு விஷயம் கொண்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் இன்னைக்கு. அதாவது இப்ப உங்களுக்கு ஐன் பிரச்சனை இருக்குது. ஐன்ல பிரச்சனை. இப்ப நீங்க ஐனுக்குண்டல்ல, இது பின்னாடி எந்த எழுத்து வந்தாலும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும். சரி, நான் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஸ்லைடை போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நான் கொஞ்சம் ஒரு 1 டைம் தான் உங்களுக்கு ஸ்லைடை போட்டு சொல்லிருந்தா உங்களுக்கு இன்னும் நல்லா Yes. புரியும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இருக்கு வரேன். ஸ்லைட் ஸ்லைட் ஸ்லைடு. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரோம். நெட்டாவில் லோட் ஆகி கொண்டு இன்னைக்கு இது Okay.
ஓ அப்படி கிளாஸ் முடிக்கிறான் கொஞ்சம் அப்படியே குரானை ஓதி கொடுத்து வண்டியும் முடிச்சுவாருனா ஹைரன் இந்த லட்சணை பாருங்க வந்துட்டு ஸ்கிரீன் வந்தீங்களா வரல உஸ்தாத் லோடா இல்ல வரல உஸ்தாத். சரி சரி எப்படி ஒரு தவற திருத்திக் கொள்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்க பாருங்க தான் எங்கட ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லுவேன் தவறுகளை திருத்திக் கொள்றதுக்காக நான் கையாள வேண்டிய டெக்னிக். சரி இப்ப உங்களுக்கு இந்த வசனத்துல எந்த பகுதிக்கெல்லாம் பிரச்சனை வந்துக்குது என்று வச்சுக்கோங்க சரியா. இப்ப நீங்க இந்த வசனத்தை உதாரணத்துக்கு அலிஃப் எடுத்துக்கிறான் சரியா, உதாரணத்துக்கு அலிஃப் எடுத்துக்கிறான் திருத்துறீங்க அந்த அலிஃப் திருந்தது இல்ல வசனமா ஓத 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 வருது இல்லை அப்படின்னா நீங்க அதோட விட அடுத்த ஸ்டெப் வரணுமேங்க. இந்த பகுதிக்குள்ள வரணும். அடுத்த பகுதி முழு சொல்லையும் எடுக்கிறீல்ல கொஞ்சம் கட் பண்ணி முன்னுக்குள்ளத கட் பண்ணிக்கிறாங்க. சரி இப்ப இந்த பகுதி ஓதி ஓதி அல்லதீன அன்அம்த அலைஹிம் அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று ஓதுறீங்க இதுலயும் உங்களுக்கு அந்த அலிஃப் ஏட சவுண்ட் வருது இல்ல என்றால் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், அந்த இரண்டு சொற்கள் சம்பந்தப்படுறது எடுத்துக்கலாம். முன்னாடி வாரதையும் அதுக்கு பின்னால வாரதையும் அல்லதீன அன்அம்த அல்லதீன அன்அம்த இந்த நேரமும் நீ ஓதுறீங்க உங்களுக்கு அந்த அலிஃபினுடைய ஏட சவுண்ட் வருது இல்ல. நான் சொல்லிக்கிறேன் இதுல அலிஃப் என்ற எழுத்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிறான். சரி இப்ப என்ன செய்யணும், அதை விடவும் ஷோர்ட் ஆகும். பாருங்க அந்த ஏவுக்கு பின்னாடி வார ரெண்டு சொல் முன்னுக்கு வார ரெண்டு சொல் பாருங்க. ரீன அன்அம் ரீன அன்அம் இப்பயும் அந்த ஏட உச்சரிப்பு வருது இல்லைன்றால் ஐந்தாவதாக ந அன்அ ந அன்அ என்றதை ஐந்தாவது எடுக்கிறாங்க. அப்படியும் அந்த உச்சரிக்கப்படவில்லை என்றால் கடைசியாக அந்த எழுத்துக்கு நான் போகும். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன உங்களோட பிரச்சனை அலிஃப்ல இல்ல ஐன்ல இருக்குது. இப்ப நீங்க இந்த ஐனுக்கு மாத்தணும் அவ்வளவுதான். இந்த நுணுக்கம் வழங்குதா எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க கடைசியா எந்த எழுத்து எங்களுக்கு ப்ராப்ளமோ அந்த எழுத்துக்கு நாங்க டார்கெட் பண்ணி போயிடணும். சரியா, இதுதான் இதுல நுணுக்கமான விஷயம். இப்ப உங்களுக்கு கிளியர் ஐனுங்கிறது நாவினுடைய பகுதியை தூக்கணும் தூக்கி உச்சரிக்கப்படணும்ங்கிறது கிளியர் அப்படித்தானே. ஆனா சில இடங்கள் உங்களுக்கு வருது இல்ல, வராத இடம் எதுங்கிறத அடையாளம் கண்டு அந்த இடத்துக்கு நீங்க பேசிட்டு பிராக்டிஸ் பண்றதுலாம் இன்னைக்கு விஷயம். இப்போ முதலாவது أنعمت عليهم. குட். ஆனா நான் குட்ன்னு சொல்றேன், இதை விட உங்களால இன்னும் பிராக்டிஸ் பண்ண இயலும். ஓகே இதை உஸ்தாத். விட உங்களால இன்னும் மூவ் பண்ணி முன்னுக்கு வர இயலும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது பாபு ولا أنتم عابدون ما أعبد. இல்ல ما أعبد ما أعبد ஓகே உஸ்தாத். திருப்பி வந்து பாபு ரெண்டாவது உள்ள ولا أنتم عابدون ما ஆபிதூன்னு வருது, நாக்கு தூக்குப்படுது இல்ல, நாவினுடைய தொண்டை போக தூக்குப்படணும். ஆபிதூன எப்படி عابدون. இல்ல ஏண்டு வாரது பிழையே, அங்கதான் நம்மளோட பிழை இருக்குது. ஏண்டு வரக்கூடாது, நாவினுடைய பகுதியை தூக்கணுங்கிறது ஆபிதூன நாக்கு அசைது இல்லனா சொல்லி பாருங்க. ஆபிதூன அசைதா سيادة உஸ்தாத். அதுதானே ஆபிதூன ஆபிதூன
ஆபிதூன மாஷா அல்லாஹ். இன்னும் 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 தூக்குப்படணும். ஆபிதூன. ஆபிதூன ஃபுல்லா ஓதுங்க பாப்போம். இப்ப சரியா நாக்க ஐனுடைய இடம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உச்சரிங்க. இப்ப பாருங்க, அன்ஆம்தன் ஓதுன யார்? நீங்க தானே ஓதுனீங்க. இப்ப நான் சரின்னு சொன்னேனே. இந்த ஆமா உஸ்தாத். இடத்துல உங்களோட சவுண்ட் எப்படி என்ன வடிவத்துல வந்துச்சோ அதுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது இது சரியே இது. இது சரியான்ற இப்ப நீங்க இது ஓதுனது சரியன்றதால அடுத்த இடங்களும் இதே மாதிரி ஓதினாத்தான் சரி. அதான் விஷயம் அதுல. இப்ப நானும் உங்களுக்கு சொல்ல ஓகே தேவையில்ல, உஸ்தாத். நாக்கை இப்படி வைக்கலாம், நாக்கை நீங்க இப்படி வைக்கணும், தொண்டை எப்படி வச்சுக்கணும், தொண்டை நாக்கு பகுதி இப்படி தூக்கணும், அப்படி பண்ணிக்கணும் என்று நாங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என்றால் நீங்க சரியா ஒரு இடத்துல ஓதிக்கிறீங்க. நீங்க ஓதினது ஒரு இடத்துல முழுமையாக சரியென்று நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அந்த சரியானது என்றத அடுத்த இடங்களுக்கும் நீங்க மெதுவா பிராக்டிஸ் பண்ணி புடிச்சு கொடுக்கல விஷயம். திருப்பி ஓகே உஸ்தாத். முதலாவது ஓதும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓதணுமா உஸ்தாத்? ஃபர்ஸ்ட் தான் ஓதும் ஃபர்ஸ்ட். அன்அம்த அலைஹிம். ரெண்டாவது வாங்க. இப்ப விளங்குதே. இப்ப சரி, முதலாவது சரி. இப்ப உங்களோட ஐன் பிரச்சனை 100க்கு ஒரு 70% 75% ஓகே ஆயிட்டு. இன்னும் நாக்கு தூக்குப்படணும். இன்னும் நாவினுடைய பகுதி தூக்குப்படணும், பின்பகுதி. இரண்டாவது பாவம். பல அன்தும் ஆபிதூன மா அஅபுது. போது என்று நீங்க ஓதினத்துக்கும் இந்த இடத்துல ஆபிதுன்னு ஓதினத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஐனுடைய சவுண்ட் உங்களோட தொண்டையில வந்த இடமும் சவுண்டை உச்சரிச்ச இடமும் இந்த உச்சரிச்ச இடமும் வித்தியாசம். நான் சொல்றது சரியா பிள்ளையா? சரிதான் உஸ்தாத். அதை நீங்க ஒரே இடத்துக்கு மாத்தணுமா? நான் இப்ப இன்னைக்கு இப்ப போன கிளாஸ் என்ன நான் திருத்தி உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கட்டாயம் ஒர்க் தருவேன். இந்த அடுத்த ஸ்டெப் ஒர்க்லாம் நாங்க வரணும். இப்ப இந்த ரெக்கார்டை கேட்கிற நேரம் இந்த மிஸ்டேக்கால நீங்க திருப்பி திருப்பி விடப்படாது. சரி, மூணாவது வாங்க. ولا يحض على طعام المسكين. துஆமில் பிழை. துஆமில் எப்படி? طعام நீ கஷ்டப்பட்டு என்ன செய்றீங்க? தொண்டையிட முன்னுக்கு இருந்தா அசைக்காம சவுண்ட் எடுக்க பாக்குறீங்க. நாவை நீங்க தொண்டையோடு வர பகுதி அசைங்க. அப்பதான் இந்த எழுத்து சரி வரும். இந்த இடம் இதுதானே. இந்த இடம் அப்படி சின்னதாகும். எங்க இந்த ஃபோர்ஸ் பண்ண என்ன நடக்கும்? இந்த பகுதி தானே, இந்த பகுதி அப்படியே மெல்லியதாக மாறும். தொண்டையினுடைய பகுதி. ஓகே. இந்த பகுதி மெல்லியதாகினால் ஒட்டோவாக சவுண்ட் என்று வரும். இது கஷ்டப்படுறது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தேவை என்னென்றால் இந்த இடத்தை கையால புடிச்சு தள்ளி நசுக்கி எங்களோட தொண்டையை சின்னதாக்காம எங்களை நாங்க நாக்க ஃபோர்ஸ் பண்ணி எங்களோட தொண்டையை சின்னதாக்குறதா நினைக்கிற முக்கியமான வேலை திட்டம். என்றது விளங்குதா? அதான் இந்த இடத்துல முக்கியம். அப்பதான் நம்மளோட அந்த பிரச்சனை clear ஆகும். சரி, தீப ஒரு காவது மூணாவது பாப்போம். ولا يحض على طعام المسكين. இன்னும் வரணுமா? துஆமில் மிஸ்கீன். ஓகே உஸ்தாத். இப்போ ஒரு முறை ஃபுல்லா ஓதுங்க பாப்போம். ولا يحض على طعام المسكين. அந்த சொல்ல மட்டும் சொல்லுங்க. ஆல துஆமில் على على طعام. على طعام இல்ல, துஆமில் அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். طعام இன்னும் இந்த திருப்பி வருங்க. மாஷா அல்லாஹ். வந்து கொஞ்சம் வந்திக்குது. துஆமில் طعام துஆமில் طعام துஆமில் طعام على طعامil
على طعام நான் கசைதா துஆமில் துஆ அசைறது போத மாடி எப்படியா எப்படி அசைது அசைதா அசைது இல்லையா அது சொல்லுங்க வச்சு أصيل أستاذ அசைது أصيل أستاذ அசை அல்ல அப்படியா உறுதியாகிங்க أم ஆயித்தானே அசையணும் அசைய நான் கசைப்படும் நான் கசைப்படணும் அது அதுக்கான அந்த பழக்கம் வரணும் அது அந்த அதான் ட்ரெயின் எடுக்கணும் ஆ ஆ சும்மா சொல்லி பாருங்க ஆ آ கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி விளங்கு திருப்பி சொல்லுங்க طعامل على طعامل على طعامل على طعامل 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 ம் சரி நாலாவது போதும் பாப்போம் ஆயின் வரணுமா في عمد ممددة திருப்பி போதுங்க في عمد ممددة في عمد ممددة في عمد ممددة في عمد ممددة ஐந்தாவது القارئة குட் திருப்பி போதுங்க القارئة குட் இந்த வருது பாரி ஆண்டு வருது இந்த வருது மாஷா அல்லா இந்த அவங்க சில இடங்கள் வருது சரி நான் உங்களுக்கு இந்த ஒர்க்கை தாரேன் இந்த மாதிரி ஒர்க் டைம் எங்களை செய்யணும் எப்படி செய்யறேன்னு சொன்னா ஒவ்வொரு வசனங்களாக நான் கிளாஸ்ல படிச்சது ப்ராக்டிஸ் பண்ணது நீங்க விளங்கினது இப்ப நீங்க சொல்றீங்களே நாக்கு அசைது இல்லைன்னு சொல்லி அதை அசைறதுக்கு உட்படுத்துறது நீங்க தான் உங்களோட நாக்கை நீங்க தான் அசைக்கணும் எங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை சொல்லி தரையிலும் இந்த விஷயத்த நீங்க நடைமுறைப்படுத்துங்க எப்படி சரி நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப இந்த ஒர்க்கை நீங்க என்ன செய்யுங்க முதலாவது நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுற சில சவுண்டுகள் இப்ப உங்களுக்கு எங்களோட சவுண்ட் கிளியர் தானே அந்த சவுண்டை சரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்ப நான் உச்சரிக்கிறது ஆ நீங்க உச்சரிக்கிறது அப்ப ஆ ஏன் அந்த சவுண்ட் வருது இல்ல நான் சொல்றேன் தொண்டையினுடைய பகுதியை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி மேலுக்கால தூக்கி அந்த தொண்டையோட பகுதியை சின்னதாக்குனீங்க என்றால் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேனே அந்த அம்புக்குறி தான் போட்டு காட்டினேன் இந்த பகுதியை சின்னதாக்கினீங்க என்று சொன்னால் அந்த ரெட் கலர் அடிச்சுது இந்த பகுதி சின்னதாகிச்சு என்று சொன்னால் இலகுவாக அந்த ஏட சவுண்ட் வரும் அதுல கஷ்டப்படுறதுக்கு ஒன்று இல்லை அந்த இடத்த எடுத்து கொண்டான் உங்களுக்கு இந்த பாடத்துல இருக்கிற பெரிய ஒரு டாஸ்க் இன்ஷால்லா நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களால ஆயின மாற்றவே இயலாது நானும் இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிக் கொண்டு தரேன் ஆட ஸ்டைல் எப்படி உச்சரிக்கப்படுது சவுண்ட் எப்படி வருதுங்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் ரெக்கார்டிங் கேளுங்க அதுக்கு பின்னால இந்த வசனங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க அதுக்கப்புறமா உங்களோட வாய்ஸ் நோட்ல வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஒவ்வொரு வசனமாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்புங்க ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஒவ்வொரு வசனம் எல்லாத்தையும் கொண்டு அனுப்பிட வேணாம் அது பிரச்சனை போயிடுது நீங்கள் திருத்தணுமே நாங்க உங்களுக்கு திருத்தி தரணும் நீங்க அதை பார்க்கணும் எது பிழை எது சரி எது ஏன் இது பிழையாய்க்கு இது என்ன ரீசன் எல்லாம் நீங்க தேடி பார்க்கணுமே ஆனா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு இப்ப நீங்க எங்களுக்கு அனுப்பினீங்களே நீங்க அனுப்பினா நாங்க திருத்துறதுக்கு முன்னாடி நாங்க எப்படியும் உடனே திருத்த மாட்டோம் இப்ப நீங்க அனுப்பினா உங்களுக்கு ஒரு 1 ஹவரோ ஒரு 2 ஹவர்ஸோ டைம் கிடைக்கும் மினிமம் குறைந்தது உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் டைம் 1 ஹவர் டைம் கிடைக்கும் நீங்க என்ன செய்யலாம் என்றால் அனுப்பினது நீங்க சரியா எங்கிறது நீங்க செக் பண்ணலாம் உங்களோட ரெக்கார்டை நீங்க போய் செக் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கே விளங்குது இது பிழை அப்படி என்றால் நீங்க டிலீட் பண்ணலாம் பயம் இல்லாம டிலீட் பண்ணிட்டு திருப்பி நீங்க என்ன செய்யலாம் சரியான முறையை ஓதி அப்லோட் பண்ணலாம் உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட்ல நாங்க திருத்தினதுக்கு பின்னால அந்த வேலை செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு பின்னால நாங்க திருப்பி 2வது முறை திருத்த மாட்டோம் சரியா ஆனா நாங்க திருத்தினதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யலாம் இது ஏன் பிழை அதுக்கான ரீசனை தேடி பார்த்து நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த பாடத்துல இப்போ நாங்க ஸ்டார்டிங் வந்து என்ன செய்யறோம் நீங்க அனுப்புற ஹோம்ஒர்க்கை நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் என்றால் நீங்க ஹோம்ஒர்க் அனுப்பினிக்கிறீங்க இந்த வகையில அப்ப நீங்க கிளாஸ்ல போது நேரம் அதை நீங்க சரிப்படுத்திட்டு போகலாம் அப்ப எங்களுக்கு விளங்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க தேடிக்கிறீங்க ஸோ இது உங்களுக்கு கரெக்டா ஆகி நாங்க அடுத்த பாடத்துக்கு மூவ் ஆகலாம் என்று விளங்கும்
அப்ப நாங்க அந்த ஒரு ஃபாலோ அப் ஓகே இன்ஷால்ல இது ஒரு வார கிளாஸஸ்ல உங்களுக்கு கண்டினியூவா நடக்கும். ஸ்டார்டிங் கிளாஸ் தான் உங்களுடைய இது. அது இன்ஷால்ல அந்த முறை ஒர்க் அனுப்புங்க. ஒர்க் அந்த ஸ்டெப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நல்லமா. ஓகே ஓகே. ஹை. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம்.